வணக்கம் மாணவர்களே. தொடக்கநிலை 6ஆம் வகுப்பிற்கான தேர்வு பாடத்திருப்பத்தை இன்று நாம் செய்யவிருக்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு அடைமொழி மற்றும் எச்சம். இப்போ தாள் 2ல் ஒரு பகுதியாக அடைமொழி எச்சம் கொடுக்கப்படும். 10 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். அதில் அடைமொழியும் எச்சமும் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ நம்ம எப்படி அதை கண்டறிவது, அதை எப்படி தவறில்லாமல் செய்வது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அடைமொழி என்றால் என்ன? அடைமொழி என்றால் ஒரு சொல்லை பற்றி கூடுதலான தகவலை கொடுப்பது. உதாரணத்திற்கு கல். எப்படிப்பட்ட கல்? கனமான கல். ஓடினாள். எப்படி ஓடினாள்? வேகமாக ஓடினாள். இப்போ இதை பற்றிய கூடுதல் தகவலை இந்த சொல் கொடுக்கிறது. அதுதான் அடைமொழி என்று நாம் கூறுகிறோம். எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பெயரடை, வினையடை. பெயரடை என்றால் ஒரு பெயர் சொல்லின் தன்மையை விளக்கும் சொல்லாக அது இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு கல், ஓவியம், இது பெயர் சொல். அதை பற்றி கூடுதலாக விளக்குவது பெயரடை. அழகான ஓவியம், கனமான கல். வினையடை என்றால் வினைச்சொல்லின் தன்மையை கூடுதலாக விளக்கும். ஆக, வேகமாக ஓடினாள். அழகாக இருந்தது. இந்த வினை சொல்லுக்கு ஒரு கூடுதல் தகவலாக கொடுப்பதால் அது வினையடை. இப்போ இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதன் விகுதிகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ பெயர் அடையாக இருக்கும் பொழுது, அதாவது விடுபட்ட இடத்திற்கு அடுத்து வருவது பெயர் சொல்லாக இருந்தால் அது பெயரடையாக தான் இருக்க வேண்டும். அது எந்த விகுதியை கொண்டு வரும்? ஆன என்ற விகுதியை கொண்டு வரும். அதே போல விடுபட்ட இடத்திற்கு அடுத்த சொல் வினை சொல்லாக இருக்குமாயின் அது வினையடையை சார்ந்தது. அப்போ அதற்கு விகுதி எதுவாக இருக்கும்? ஆக என்ற விகுதியை கொண்டு வரும். அழகாக இருந்தது, அழகான ஓவியம். ஏன் அந்த வேறுபாடு? இங்கே ஓவியம் என்பது பெயர் சொல், இருந்தது என்பது வினை சொல். அதனால ஓவியமுக்கு ஒரே பெயர் சொல் வரும்பொழுது கூட ஆன, ஆக என்று வேறுபடுத்தி காட்ட வேண்டும். ஆன அழகான ஓவியம், ஆக அழகாக இருந்தது. இப்படிதான் நம்மளுடைய தேர்வு இருக்க வேண்டும். அந்த தேர்வுல கொடுக்கப்பட்டிருக்கும் 4 விடைகள்ல எது சரியான விடை என்று தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தேர்வு இதை வச்சுதான் நம்ம செய்யணும். அதாவது ஆன, ஆக, விடுபட்ட இடத்திற்கு அடுத்த சொல் பெயர் சொல்லா வினை சொல்லா அதை கவனிக்கணும். பொருள் பொருந்துதான் பார்க்கணும். அப்போ பெயர் சொல்லாக இருந்தால் ஆன என்ற விகுதியை ஏற்று வர வேண்டும். வினை சொல்லாக இருந்தால் ஆக என்ற விகுதியை ஏற்று வர வேண்டும். இங்க நிறைய உதாரணம் கொடுத்திருக்கேன். இதுல ஒரு உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். பாபு சாலையோரத்தில் பிளாங்க் முதியவர் ஒருவர் நடக்க முடியாமல் நிற்பதை கண்டார். எப்படிப்பட்ட முதியவர்? வயதான, வயதாக, வயது முதிர்க்கும், வயது. இந்த 4 விடைகள் கொடுத்திருக்காங்கன்னா எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இப்ப விடுபட்ட இடத்திற்கு அடுத்தது இருப்பது முதியவர். முதியவர் என்பது ஒரு பெயர் சொல். அப்போ வயது என்ற சொல்லுக்கு எந்த அடை சேர்க்கலாம்? ஆன என்ற விகுதியை சேர்த்து வயதான முதியவர் என்று விடையை எழுதலாம். அதே போல அடுத்தது மருத்துவ வண்டி காற்றை கிழித்து கொண்டு வந்தது. இப்ப கொடுக்கப்பட்டிருக்கும் சொல் வேகம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதற்கு எந்த விகுதி வரும்? ஆக என்ற விகுதியை சேர்த்து எழுத வேண்டும். வேகமாக வந்தது. ஏன்னா வந்தது என்பது இங்கே வினைச்சொல். சரியா? இப்படி நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விடுபட்ட இடத்திற்கும் அடுத்த சொல்லை கவனித்து நாம் தேர்வு செய்து எழுதினோமானால் தவறு ஏற்படுவதை நாம் தவிர்க்கலாம். அடுத்தது எச்சம் பார்க்கலாம். எச்சம் என்றால் என்ன? இந்த அடைமொழிக்கும் எச்சம்க்கும் என்ன வேறுபாடுனா, அடைமொழி ஆன, ஆக என்ற விகுதியில தான் வரும். ஆனா எச்சம் முடிவு பெறாத எந்த சொல்லாக வேணாலும் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அடைமொழியில கொடுக்கப்பட்டிருக்கும் சொல் எல்லாமே பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு தான் ஆன, ஆக என்ற விகுதியை சேர்க்கிறோம். ஆனா எச்சம்ல வரக்கூடிய எல்லா சொற்களும் வினை சொற்கள். அந்த வினை சொற்கள் முடிவு பெறாமல் இருக்கும் பொழுதுதான் அதை எச்சம் என்று கூறுகிறோம். எச்சம் 2 வகைப்படும். அதே போல பெயர் எச்சம், வினை எச்சம் என்று 2 விதமாக அதை பிரிக்கலாம். பெயரெச்சம்னா என்ன?
பெயர் சொல்லை ஏற்று வரும் முடிவு பெறாத ஒரு சொல்லாக இருக்கும். வினையெச்சம் என்றால் என்ன? வினை சொல்லை ஏற்று வரும் முடிவு பெறாத ஒரு சொல்லாக அது இருக்கும். இப்போ இங்க கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களை கவனிங்க. நல்ல, எரிந்த, விழுந்த, இது எல்லாமே வினை சொற்கள் தான், ஆனா முடிவு பெறவில்லை இல்லையா? முடிவு பெறாம இருக்கு. அப்போ விடுபட்ட இடத்துல வரக்கூடியது ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். நல்ல மாணவன், எரிந்த பந்து, வீழ்ந்த பட்டம், பாடிய பறவை, ஓடுகிற ரயில், முடிந்த கதை, சொன்ன வார்த்தை, இது போன்ற சொற்களுக்கு முதலில் வருவது எச்சம் இல்லையா? இது பெயர் எச்சம்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த இதை தொடர்ந்து வரும் சொல் வந்து பெயர் சொல்லாக இருக்கும். அடுத்தது இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, இது முடிவு பெறும் விகுதிகளை கவனிங்க. எல்லாமே ஆ விகுதியை கொண்டு வருகிறது. நல்ல, எரிந்த, வீழ்ந்த அப்படின்னு ஆ விகுதியை கொண்டு வருகிறது. மேலும் காலத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறந்த காலமா, நிகழ்காலமா, இல்ல ஓடுகிறன்னா நிகழ்காலம் இல்லையா? முடிந்த அப்படின்னா இறந்த காலம். இந்த காலத்தையும் கொண்டு நாம் பொருத்த வேண்டும். காலம், பொருள் மற்றும் பெயரெச்சமா வினையெச்சமா, இது மூன்றையும் கவனித்தால் நம்ம பிழையின்றி எழுத முடியும். அடுத்தது வினையெச்சத்துக்கு வரலாம். படித்து, இது எச்ச சொல்லலாம். படித்து, ஓடி, நடித்து, பறந்து, எழுந்து, பார்த்து, திடுக்கிட்டு, இதை தொடர்ந்து வரும் சொல் எதுவாக இருக்க வேண்டும்? வினை சொல்லாக இருக்க வேண்டும். படித்து பார்த்தான், ஓடி வந்தான், நடித்து காட்டு